அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, அரசியல் களம். இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் இணைகின்றார். வணக்கம் அரசு அவர்களே. அனைத்துலக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு அன்பு கலந்த வணக்கம். உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்னொரு அரசியல் கள நிகழ்ச்சி இணைந்திருக்கின்றோம். இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் நாங்கள் இலங்கை தீவில் நடைபெறுகின்ற விடயங்களை பார்ப்போம். குறிப்பாக இலங்கை தீவில் வரவு செலவு திட்டம் இப்பொழுது ஒன்று சமர்ப்பிக்க இருப்பதாக செய்திகள் வருகின்றது. இந்த வரவு செலவு திட்டம் தொடர்பாக நீங்கள் என்ன அறிந்தீர்கள் என்று கூறுவீர்களா? இந்த வெள்ளிக்கிழமை நான் நினைக்கிறேன் இலங்கை அரசாங்கம் புதிய அரசாங்கம் தனது வரவு செலவு திட்டத்தை முன்வைக்க போகின்றது. ஆனால் இந்த முறை வரவு செலவு திட்டத்தை பொறுத்தவரையில் ஓரளவு, அதாவது முன்னைய காலங்களுடன் ஒப்பிடும் போது பல முன்னேற்றங்கள் இருப்பதாக கூறப்படுகின்றது. உதாரணமாக வரவு செலவு திட்டத்தின் பற்றாக்குறை கூட முன்னர், அதாவது கடந்த ஆண்டு 910 பில்லியன் ரூபாய்களாக இருந்தது. இப்போது அது கிட்டத்தட்ட 54% குறைஞ்சு 441 பில்லியன் ரூபாய்களாக குறைந்திருக்கிறது என்று கூறப்படுகின்றது. அதே சமயம் சுற்றுலாத்துறையாக இருக்கலாம், மற்றது வெளிநாடுகளிலிருந்து அனுப்புகின்ற மக்களின் பணங்களாக இருக்கலாம், அதுதான் பெருமளவில் இந்த அரசாங்கத்தை தற்போது காப்பாற்றி கொண்டு வருவதாக கூறப்படுகின்றது. இருந்தாலும் இப்ப அந்த மிட் பிசிக்கல் மேனேஜ்மெண்ட் ரிப்போர்ட் என்று சொல்லி அண்மையில் வெளிவந்திருந்தது. அதன் அடிப்படையில் இப்ப எல்லா திணைக்களங்களும் மிகவும் ஒரு அதாவது இழப்புகளுடன், நட்டங்களுடன் தான் இயங்கி வருவதாக கூறப்படுகின்றது. உதாரணமாக மின்சார திணைக்களத்தை பார்த்தால் 13,000 மில்லியன் ரூபாய்கள் நட்டம் அடைந்திருக்கின்றது. விமான சேவைகள் 12,000 மில்லியன் ரூபாய்கள். ஸ்டேட் என்ஜினியரிங் கார்பரேஷன் 247 மில்லியன் ரூபாய்கள். ரூபமானி கூட்டுத்தாபனம் 162 மில்லியன் ரூபாய்கள் என்று சொல்லி, இப்ப ஹோட்டல் டெவலப்மெண்ட் கூட 250 மில்லியன் ரூபாய்களை இழந்திருக்கின்றது. அதே நேரம் இந்த சீனி கூட்டுத்தாபனம் 2618 மில்லியன் ரூபாய்களை இழந்திருக்கு. இப்ப இந்த பேஸ்புக்ல, டிக்டாக்ல, யூடியூப்ல மேற்கொள்கிற அரசியல் மாதிரி இலங்கையின் தற்போதைய அரசியலை, அதாவது பொருளாதார நிலைமைகளை கொண்டு வருவது தற்போதைக்கு ஒரு இயலாத காரியம் என்றுதான் கூறப்படுகின்றது. பல திட்டங்களை இலங்கை அரசுக்கு பல நாடுகள் முன்வைத்தாலும் அதனை நடைமுறைப்படுத்துவதில் அண்டைய வீட்டுக்காரரின் தலையீடுகள் அதிகம் இருப்பதாக கூறப்படுகின்றது. இங்கு நான் நினைக்கிறேன், இதை கொழும்பு பத்திரிகைகள்லாம் போட்டிருக்கின்றன. இதில் நான் நினைக்கிறேன் இந்த அண்டைய வீட்டுக்காரர் என்று அவர்கள் கூறுவது இந்தியாவாகத்தான் இருக்கலாம். ஜிடிபியை பொறுத்தவரையில், அதாவது மொத்த உற்பத்தி 2026ஆம் ஆண்டு 2018க்கு முந்தைய நிலையை சில சமயங்களில் எட்டலாம் என்றும், ஆனால் இலங்கையின் வறுமை 2034ஆம் ஆண்டுக்கு பின்னர் தான் பழைய நிலையை அடையும் என்று கூறப்படுகின்றது. அப்ப அது என்னென்று சொன்னால், கிட்டத்தட்ட ஒரு தலைமுறையை இலங்கை அரசு ஒரு தலைமுறையை முற்றாக இழந்து விட்டதாக கூறப்படுகின்றது. இலங்கையின் தற்போதைய நிலைக்கு மிகவும் அடுத்த ஒரு முக்கிய காரணம் என்னென்று சொன்னால், தற்போது உலகில் ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனை, உலகத்தின் ஏற்பட்டிருக்கின்ற பொருளாதார தளம்பல்கள், ஏற்றுமதி வர்த்தகம் பாதிப்பு, வரிகள் உயர்வு, எரிபொருள் விநியோகத்தில் ஏற்படுகின்ற தடைகள் என்று சொல்லி பல காரணங்களை முன்வைக்கலாம். ஆனால் இருந்த போதும் இலங்கையில உற்பத்தி துறையோ சேவைகள் துறையோ பெரிய அளவில் முன்னகர முடியாமல் இருப்பது தற்போதைய இலங்கையின் இந்த பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து இலங்கை, உதாரணமாக நான் முன்னர் கூறியது போல, வறுமையிலிருந்து கூட 2034ஆம் ஆண்டுக்கு முன்னர் இலங்கை மீள முடியாது என்று கூறப்படுகின்றது. அப்ப இந்த பத்திரிகைகள் ஒன்றை கேள்வி எழுப்பி இருக்கின்றன. தென்னிலங்கையிலிருந்து வருகின்ற பத்திரிகைகள் என்னென்றால், இந்த போருக்கு பின்னர், அதாவது 2009ஆம் ஆண்டுக்கு பின்னர் நாம் என்னத்தை சாதித்தோம் ஒன்று அந்த பத்திரிகைகள், இப்ப கொழும்பு பத்திரிகைகள் அவ்வாறு ஒரு கேள்வியை எழுப்ப வேண்டிய நிலையில் இலங்கை தற்போது இருக்கின்றது. நீங்கள் ஆரம்பத்தில் கூறினீர்கள், இந்த வரவு செலவு திட்டம் வித்தியாசமாக இருக்கின்ற என்று நீங்கள் கூறினீர்கள். அதே நேரத்தில் நீங்கள் கூறினீர்கள், நிறுவனங்கள் இழப்பில் இயங்குகிறது என்று நீங்கள் கூறுகிறீர்கள். கடன் வாங்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கின்ற என்று நம்புகிறீர்களா? என்றால் அரசு நிறுவனங்கள் இழப்பில் இயங்குகிறது என்று சொன்னால் எவ்வாறு இதிலிருந்து மீளுவது?
உண்மைதான். இதனால் தான் IMF-ஐ பொறுத்தவரையில் பெருமளவான நிறுவனங்களை தனியார் மயப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அரச நிறுவனங்களில் ஏற்படுகின்ற ஊழல்கள் மற்றது முறைகேடுகள் தான் இந்த சேர்த்திறன்மைக்கான காரணம் என்று கூறப்படுகின்றது. ஆனால் இலங்கையின் தற்போதைய அரசியல் கட்டமைப்பின் அடிப்படையில் இதனை உடனடியாகவே தனியார் மயப்படுத்தலாமா என்றது மிகப்பெரிய ஒரு சிக்கல். என்று சொன்னால் பல தனியார் மயப்படுத்தல்களை இலங்கை அரசு மேற்கொண்டாலும் பெருமளவானவை சக்சஸ் ஆக வரவில்லை என்றுதான் பார்க்கப்படுகின்றது. ஆனால் என்னென்று சொன்னால் இப்ப இலங்கையில ஏற்படுகின்ற இந்த உள்ளக இன முரண்பாடுகளும் இதற்கு முக்கிய காரணம். எனவேதான் நான் இப்ப முன்னர் கூறியது போல கொழும்பு பத்திரிகைகள் இப்பதான் கேள்வி எழுப்புகிறார்கள், போருக்கு பின்னர் என்ன சாதித்தோம் என்று. அப்ப தமிழரும் ஒரே கேள்வியைத்தான் எழுப்புகிறார்கள், இந்த போர் ஆயுதம் மௌனிக்கப்பட்ட பின்னர் என்னத்தை சாதித்தோம் என்று. இப்போது சிங்களவரும் அதே கேள்வியைத்தான் எழுப்புகிறார்கள், போருக்கு பின்னர் என்னத்தை சாதித்தோம், நாங்கள் ஒரு தலைமுறையை முற்றாக இழந்து விட்டோம் என்று கூறுகிறார்கள். நீங்கள் கூறியது போல இந்த இழப்புகளை வீடு செய்ய கடன் வாங்க வேண்டும். கடனை வாங்கினால் பின் அதற்குரிய வட்டி கட்ட வேண்டும். இந்த 10 மாதத்துக்குள் அவர்கள் கட்டிய வட்டி கூட கிட்டத்தட்ட 440 பில்லியன் ரூபாய் வட்டியாக கட்டியிருக்கிறார்கள். அப்ப என்னென்று சொன்னால் இதை IMF-ஐ பொறுத்தவரையில் IMF $3 பில்லியன் தான் கடனாக கொடுத்திருக்கின்றது. அதுவும் 350 மில்லியன்களாகத்தான் அவர்கள் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனை வாங்கி வட்டியை கட்டி கொண்டிருப்பதால் எதுவும் நடைபெறப் போவதில்லை. இலங்கையின் தற்போதைய நிலையை பொறுத்தவரையில் புதிய அரசு வெளிநாடுகளுக்கு அடிக்கடி வருகிறார்கள். புலம்பெயர் தேசத்து மக்களிட முதலீடுகளை அங்கு கொண்டு செல்வதற்கு முற்படுகிறார்கள். இந்தியாவுடனான வர்த்தக உடன்பாடு, ஜப்பான், பிரான்ஸ் என்று தெரிகிறார்கள். ஆனால் அதனை அங்கு மக்கள் சென்று முதலீடுகளை மேற்கொள்வதற்கோ அல்லது அந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதற்கோ உரிய சூழ்நிலை இல்லை. எல்லோரும் பயப்படுகிறார்கள் என்பதுதான் அர்த்தம். எனவே அமெரிக்காவின் அண்மைய அறிக்கை கூட இலங்கை ஒரு முதலீட்டுக்குரிய நாடு அல்ல என்றுதான் கூறியிருந்தது. அப்ப இலங்கை அரசை பொறுத்தவரையில் தனது உள்ளக முரண்பாடுகளை முதலில் தீர்க்க வேண்டும். அடுத்ததாக அதாவது அங்கு வாழுகின்ற இனங்களுக்கு இடையிலான ஒரு நம்பிக்கையை கட்டியெழுப்பாத வரையிலும் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவது என்பது கடினமாகத்தான் இருக்கு. இதைத்தானே நாங்களும் கூறிக்கொண்டு வந்திருக்கின்றோம். இந்த இனங்களுக்கு இடையில் நல்லிணக்கத்தை கட்டியெழுப்புவது என்றால் ஒரு சரியான தீர்வு, அரசியல் தீர்வு, புரிந்துணர்வு இருந்தால் மட்டுமே தான் அந்த விடயத்தை கட்டியெழுப்ப முடியும். ஆனால் நான் இந்த வரவு செலவு திட்டம் தொடர்பாக மீண்டும் வருவேன். நீங்கள் கூறினீங்கள் ஆரம்பத்தில் வெளிநாடுகளிலிருந்து வருகின்ற நிதியும் இனி சுற்றுலா பயணிகளுடைய நிதியும் தான் அந்த நாட்டை பாதுகாத்து கொண்டிருக்கின்ற விடயத்தை கூறினீர்கள். அதுதான் உண்மையும். அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை அதுதான் உண்மையான நிலைமை. இனி கூறினீர்கள் ஊடகங்கள் கேள்வி எழுப்புகிறது, போருக்கு பின்னர் என்னத்தை சாதித்திருக்கிறீர்கள் என்று கேட்டிருக்கிறார்கள் என்று நீங்கள் கூறினீர்கள். அதைத்தான் எல்லோரும் கேட்கிறார்கள். அதில் பாதாளத்துக்கு தள்ளி இருக்கிறார்கள். அதாவது இவ்வளவு காலம் இப்போ கூட தெற்கிழங்கையை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் தமிழர்களுடைய நிதி வெளிநாடுகளிலிருந்து வருகின்ற நிதியினால் தான் அதிகமாக இயங்குகிறது என்று கூறுகிறார்கள். சுற்றுலா பயணிகளும் தமிழர்களுடைய நிதியும். எனவே இந்த நிலைமை இருக்கின்ற இந்த நேரத்தில் கடன் வாங்காமல் அல்லது கடன் வாங்குவதை குறைப்பதாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் கடினமான முடிவுகள் எடுக்க வேண்டும். அந்த கடினமான முடிவுகளில் ஒன்று உங்களுக்கு தெரியும், IMF கூட இதை தொற்றிருந்தார்கள். இந்த இராணுவத்தினுடைய குறைப்பு. போரில்லாத சூழலில், போர் முடிவுக்கு வந்திருக்கின்ற சூழலில் இராணுவத்தை தொடர்ச்சியாக வைத்திருப்பது அவர்களுக்கு அது ஒரு செலவாக இருக்கின்றது. அதை ஏன் கையாளாமல் இருக்கிறார்கள்? ஏன் அதை தொட்டு பார்க்க முடியாமல் இருக்கிறார்கள்? உண்மைதான். என்னென்று சொன்னால் இந்த அரசும் முன்னே அரசுகளில் இருந்து இனவாதத்தில் வேறுபட்டதாக கருத முடியாது அல்லது குறைவானதாக கருத முடியாது. வேணும் என்று சொன்னால் எனது கருத்தின்படி முன்னே அரசுகளை விட இனவாதத்தில் மிகவும் கூர்மையானது, மிகவும் அதிக இனவாதம் கொண்ட அரசாகவும் தான் பார்க்கலாம். நாங்கள் அடிக்கடி பேசுவது போல ஒரு பௌத்த விகாரை, அதாவது தமிழ் பொதுமக்களின் காணிகளில் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட ஒரு பௌத்த விகாரை அகற்ற முடியாத இந்த அரசு அரசியல் தீர்வை தரும், அதை தரும், இதை தரும் என்று நாங்கள் எண்ணுவதெல்லாம் ஒரு நகைப்புக்கிடமானதாகத்தான் இருக்கும். அண்மையில் கொழும்பில் இருந்து வெளிவந்த பத்திரிகை, ஆங்கில பத்திரிகை ஒன்றில் ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரி, இலங்கை இராணுவ அதிகாரி ஒரு கட்டுரையை எழுதியிருக்கிறார்.
அதாவது தமிழர்களின் காணிகளை வழங்கும் போது திரும்ப கொடுக்கும் போது கவனம் தேவை என்று சொல்லியும், சிலவற்றை தேசிய பாதுகாப்பு கருதி சிலவற்றை கொடுக்க முடியாது என்று சொல்லியும் அவர் அதை பெரியொரு நீண்டொரு கட்டுரையாக எழுதியிருக்கின்றார். அதாவது கரையோர பகுதியாக இருக்கலாம், உயர் பாதுகாப்பு வலயம் என்று பலவற்றை. அங்கு ஒரு இன முரண்பாடுகள் ஏற்படும் போது தேசிய பாதுகாப்புக்கு ஆபத்து வரும் என்ற தொனியில் தான் எழுதியிருக்கிறார். இப்ப அதே சமயம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தொடர்ச்சியாக பௌத்த விகாரைகளை கட்டுவது, தொல்லியல் திணைக்களங்கள் மூலம் காணிகளை அபகரிப்பது என்பது ஒரு புறம் இருக்கு. இரண்டாவதாக அவற்றை பாதுகாப்பதற்காக ஒரு போர்வையில் இங்கு இராணுவம் மிக அதிக அளவில் வடக்கு கிழக்கில் குவிக்கப்பட்டிருக்கின்றது. நீங்கள் கூறியது போல அந்த படையினரை மேல் குறைக்கலாம். ஏனென்றால் போர் இடம்பெற்ற போர் முடிவடைந்து 16 ஆண்டுகள் ஆகிவிட்டன. அதற்கு பின்னர் கூட இலங்கை அரசு அதை குறைக்கவில்லை என்று சொன்னால் அங்கு ஒரு பெரிய போர் இடம்பெறவில்லை. இலங்கை அரசை பொறுத்தவரையில் இலங்கையின் படையினரின் தரத்தையும் அவர்களின் ஆயுதங்களையும் பார்க்கும் போது அவர்கள் எந்த ஒரு நாட்டுடனும் மோதுவதற்கான தகமையையும் கொண்டிருக்கவில்லை. எனவே அவர்கள் உள்ளூரில் இடம்பெறுகின்ற ஒரு மோதல்களை எதிர்கொள்ள போதுமானவர்களாக இருக்கிறார்களே தவிர வெளிநாடுகளுடனான மோதல்களுக்கு அவர்கள் ஏற்புடையவர்கள் அல்ல. எனவே இவ்வளவு தொகை இராணுவத்தினரை வைத்திருப்பதென்று தேவையற்றது. நீங்கள் கூறியது போல உண்மையில் இந்த இவ்வளவு தூரத்துக்கு பொருளாதாரம் பாதிக்கப்பட்ட நிலையிலும் இலங்கை அரசு தொடர்ச்சியாக இந்த படையினரை அங்கு தக்க வைப்பது அல்லது அவர்களை பராமரிப்பது என்பது தொடர்ச்சியாக தமிழ் மக்கள் மீது ஒரு அழுத்தத்தை கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியாகத்தான் பார்க்கலாம். அழுத்தத்தை வைத்திருப்பதற்கும் அவர்களை அடக்கி ஆள்வதற்குமான ஒரு முயற்சியாகத்தான் பார்க்கலாம். எனவேதான் நாங்கள் அடிக்கடி நாங்களும் கூறிக்கொண்டு வருகிறோம். அதாவது இராணுவத்தினரை குறைக்காமல், இராணுவத்தினர் அங்கிருந்து வெளியேறாமல், ஒரு பொதுமக்கள், அதாவது வடக்கின்றேயோ கிழக்கின்றேயோ நிர்வாகம் முற்றுமுழுதாக ஒரு பொதுமக்களிடம் சுதந்திரமாக வராத வரை அங்கு நாங்கள் முதலீடுகளையோ எந்தவித அபிவிருத்தி திட்டங்களையோ மேற்கொள்ள முடியாது என்ற ஒரு நிலை இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் ஒரு அரசு, ஒரு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு அரசு பொதுமக்களின் காணியை சட்டவிரோதமாக அபகரிப்பதை ஊக்குவிக்கின்றது அல்லது கண்டும் காணாமலும் இருக்கிறது என்றால் அந்த அரசை நம்பி தமிழ் மக்கள் அந்த இடங்களில் முதலீடுகளை செய்வது பொருத்தமற்றது. இப்ப நீங்கள் கூறியது போல இராணுவத்தை குறைத்து தனது மக்கள், இப்ப கொழும்பு பத்திரிகையில் தான் ஒருவர் எழுதுகிறார், தாங்கள் ஒரு தலைமுறையை இழந்து விட்டோம் என்று. சரி, அதாவது தெரியுதல்ல, நீங்கள் ஒரு தலைமுறையை இழந்து விட்டீர்கள் என்று. உங்களுக்கு அதாவது உங்கள் நாட்டின் வறுமை ஒழிவதற்கு 2034 ஆண்டு செல்லும் என்று எல்லாம் தெரியுதல்ல. அதற்கான நடவடிக்கையாக இதை தன்னும் குறைக்க முடியாது என்று சொன்னால் இது முற்றுமுழுதாக ஒரு இனவாதமாகத்தான் பார்க்கலாம். கேள்வியை கேட்ட காரணம் ஒரு லாஜிக்காக உங்களுடைய செலவை குறைக்க வேண்டும் என்றால் எங்கே ஒரு இடத்தில் கடினமான முடிவு எடுக்க வேண்டும். போர் இல்லாத சூழலில் இவ்வாறான ஒரு நிலைமை இருக்கும் பொழுது நிதியை சேமிக்க வேண்டும், கடன் வாங்குவதை குறைக்க வேண்டும் என்றால் எங்கெங்கே அந்த கடினமான முடிவுகளை எடுத்து எங்கே கட்டுப்பாட்டை கொண்டு வந்து செலவுகளை குறைக்க வேண்டும் என்று அதற்காகத்தான் அந்த கேள்வியை கேட்டிருந்தேன். இப்போ நீங்கள் கூறினீர்கள் தனியார் காணிகள் சுவீகரிப்பது தொடர்பாகவும் பௌத்த விகாரிகள் தொடர்பாக கூறும்பொழுது மட்டக்களப்பில் கிரான் என்ற அந்த பகுதியில் கூட பௌத்த விகாரி ஒன்று கட்டப்படுவதாக கூறப்படுகின்றது. இது தொடர்பாக நீங்கள் என்ன அறிந்தீர்கள்? சட்டவிரோதமாக கட்டப்படுகின்றதா? உண்மையில் இது பல இடங்களில் மெல்ல இரகசியமாக மேற்கொள்ளப்படுகின்றது. இது மட்டக்களப்பில் இருந்து என்னுடன் தொடர்பில் இருக்கிற ஒருவர் தந்த தகவல்களின் அடிப்படையில் கிரான் பகுதியில் இருக்கின்ற வடமுனை கிராம சேவையாளர் பிரிவில் பௌத்த ஆலயம் ஒன்று இரகசியமாக அமைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது என்று சொல்லியும், அந்த ஆலயம் அந்த ஆலயம் தொடர்பாக அங்குள்ள மக்களோ அல்லது அங்குள்ள அதிகாரிகளோ அரசியல்வாதிகளோ எந்த கருத்தையும் எதிர்ப்பையும் தெரிவிக்கவில்லை என்று சொல்லியும், இதே போலதான் தையிட்டி பகுதியில் உங்களுக்கு தெரியும், அமைக்கும் வரையிலும் பேசாமல் இருந்து விட்டு அமைத்த பிற்பாடு அங்கு போராட்டம் நடத்துபவர்கள் இருக்கிறார்கள், அதை அரசியலாக்கி. அதே போன்ற ஒரு நிலைமையாகத்தான் இருக்கின்றது. அது மட்டுமல்லாது மயிலத்தமடு மாதவன பிரச்சனை கூட இன்னும் அப்படியே அது மறக்கப்பட்டதாகத்தான் இருக்கின்றது. அதே போன்ற ஒரு நிலையாகத்தான் இந்த கிரானின் வடமுனை கிராம சேவையாளர் பிரிவும் மாற்றப்படலாம் என்று இருக்கின்றது. இப்ப நாங்கள் முதல் கதைத்திருந்தோம் இலங்கையின் பொருளாதாரத்தின் வீழ்ச்சி. ஆனால் இப்ப மயிலத்தமடு மாதவன மிகவும் ஒரு பால் உற்பத்திக்கும் கால்நடை வளர்ப்புக்குமான ஒரு முக்கிய பிரதேசம்.
அதை கூட இலங்கை அரசு தனது இனவாதத்தால் அதை தனது பொருளாதாரம் அழிந்தாலும் பரவாயில்லை, அந்த தமிழ் மக்கள் இந்த வாழ்க்கை அழிய வேண்டும் என்பதற்கான ஒரு நடவடிக்கையாகத்தான் அதை விட்டுப்பிடித்த ஒரு நடவடிக்கையாகத்தான் பார்க்கலாம். அதே போல அங்கிருந்து அனுப்பிய வருகின்ற தகவலின் அடிப்படையில் மட்டக்களப்பு வைத்தியசாலையில் 11 சத்திர சிகிச்சை கூடங்கள் இருந்தாலும் அங்கு 2 தான் இப்போது இயங்குவதாகவும், அதாவது நீரழிவு நோயாளிகளாக இருக்கலாம் அல்லது சிறுநீரக நோயாளிகளாக இருக்கலாம், அவர்களுக்கான சத்திர சிகிச்சைகளுக்கோ அல்லது சிகிச்சைகளுக்கான வைத்தியர்கள் கூட அங்கு இல்லை என்று சொல்லியும், பெருமளவானவர்கள் புலனறுவைக்குத்தான் மாற்றப்படுவதாகவும், கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட மரணங்கள் இதனால் ஏற்பட்டிருப்பதாகவும் கூறியிருக்கின்றார். இப்ப என்னென்று சொன்னால், இப்ப இலங்கையின் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான திறமையானவர்கள் நாட்டை விட்டு வெளியேறிவிட்டார்கள். வெவ்வேறு நாடுகளில் அவர்கள் தங்கள் தகுதிகளுக்கு, தங்கள் தராதரங்களுக்கு ஏற்ற தொழில்களை பார்ப்பதற்காக வெளியேறிவிட்டார்கள். இப்ப இந்த நிலையில் அங்கு உள்ள வைத்தியர்களாக இருக்கலாம், ஏனைய துறைகளுக்கும் அங்கு ஒரு பற்றாக்குறைதான் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆனால் அதே சமயம், அதாவது இவ்வாறான அடிப்படை வசதிகளை நிறைவேற்ற அதே சமயம் நிலத்தை ஆக்கிரமிப்பது, பௌத்த கோயில்களை கட்டுவது, தொல்லியல் திணைக்களம் மூலம் நிலங்களை அபகரிப்பது, விவசாய நிலங்களை முடக்குவது, கால்நடைகளை வளர்ப்பதை தடை செய்வது என்று இலங்கை அரசாங்கத்தின் இந்த அத்துமீறல்கள் வடபகுதியில் கணிசமான அளவு நடைபெற்றுக் கொண்டிருப்பதைத்தான் இந்த கிரானில் அமைக்கப்படுகின்ற இந்த பௌத்த ஆலயம் கூட எடுத்து காட்டுகின்றது. அந்த விடயங்களை நீங்கள் கூறும் பொழுது மட்டக்களப்பு என்று சொன்னவுடன் மயிலத்தமிடு மாதவனைத்தான் ஞாபகத்துக்கு வருகிறது. அந்த கால்நடை பண்ணையாளர்கள் படுகின்ற நாளாந்தம் அவர்கள் எதிர்நோக்குகின்ற இன்னல்கள் தொடர்பாக பாரிய தொடர் போராட்டத்தை நடத்தினார்கள். அவர்களுடைய நிலைமை எவ்வாறு இருக்கிறது? காணிகள் விடுவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? இன்று வரையிலும் அது தொடர்பாக எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அந்த மக்கள் அப்படியே அனாதரவாக விடப்பட்டவர்களாகத்தான் இருக்கிறார்கள். தமிழ் அரசியல் கட்சிகள் கூட ஆரம்பத்தில் அதில் நின்றார்கள், இப்போது அதிலிருந்து அதை பெருசாக பேசுவதில்லை. ஊடகங்களும் அதற்கு பெரிதாக முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. ஏன் நீங்கள் பார்க்கலாம், செம்மணி புதைகுழி விவகாரம் கூட மெல்ல மெல்ல மறைந்து கொண்டு வருவது போலதான் பார்க்கப்படுகின்றது. ஏனென்று சொன்னால், தேசிய பிரச்சனை சார்ந்து அந்த மக்களின் விடுதலை தொடர்பாக இரவும் பகலும் அது தொடர்பாக பணியாற்றுவதற்காக யாரும் இல்லை என்பதுதான் இங்குள்ள நிலைமையாக இருக்கின்றது. மயிலத்தமிடு மாதவன பிரதேசம் அதாவது கால்நடை வளர்ப்புக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பிரதேசம். ஒவ்வொரு பிரதேசத்துக்கும் ஒவ்வொரு மகிமை உண்டு. இப்ப மலையகத்தை பொறுத்தவரையில் அங்கு தேயிலைகள் தான் வளரும். அதே போல கரையோர பிரதேசங்களை பொறுத்தவரையில் அங்கு சுற்றுலாத்துறையாக இருக்கலாம், மீன்பிடி வளமாக இருக்கலாம், அதுதான் இருக்கும். சில பிரதேசங்கள் பயிர் செய்கைக்கு உகந்ததாக இருக்கும், சில பிரதேசங்கள் கால்நடை வளர்ப்புக்கு உகந்ததாக இருக்கும். அவ்வாறுதான் இந்த பிரதேசமும் இருந்தது. அங்கு கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட மாடுகளை சிங்களவர்கள் சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அங்குள்ள மக்களிட அந்த மாடுகளின் மேய்ச்சல் தரைகள் அபகரிக்கப்பட்டதால் அவர்களால் அந்த மாடுகளை மேய்ச்சலுக்கு விட முடியாத நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இலங்கையின் மிக முக்கிய பால் பொருட்கள் உற்பத்தி நிறுவனமான மில்கோ நிறுவனத்துக்கு இந்த இடத்திலிருந்துதான் பால் விநியோகத்தை செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அதுவும் தடுக்கப்பட்டிருக்கின்றது. இது இலங்கையின் பொருளாதாரம் மட்டும் வீழ்ச்சியடையவில்லை, தமிழ் மக்களின் பொருளாதாரமும் கடும் வீழ்ச்சியை கண்டிருக்கின்றது. தமிழ் மக்களின் பொருளாதாரத்தை இப்ப மட்டக்களப்பை பொறுத்தவரையில் நான் முதல் கூறியது போல வைத்தியசாலை இந்த நிலைமையை நான் கூறியிருந்தேன். அதே போல அந்த மக்களின் சாதாரண வாழ்க்கை தரமும் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. இப்ப கடந்த வாரம் வெளிவந்த பத்திரிகை ஒன்றில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், இந்த நுண்கடன் என்று சொல்லி அங்குள்ள, அதாவது கிழக்கு மாகாணத்தில் தான் இது பதிவாகி இருந்தது. அங்கு அதாவது சட்டவிரோதமாக கடன்களை வழங்குபவர்கள், இவ்வாறாக பாதிக்கப்பட்ட மக்கள், இப்ப இந்த சிங்களவர்களால் பாதிக்கப்பட்ட மக்கள், மீன்பிடி
துறை மீன்பிடியை அதாவது சிங்களவர்களால் மட்டுமல்ல சிங்களவர்களாலும் இந்திய மீனவர்களாலும் பாதிக்கப்பட்ட மக்கள், மீன் பிடிக்க முடியாத மக்கள், விவசாயம் செய்ய முடியாத மக்கள், கால்நடை வளர்க்க முடியாத மக்கள், அதில் தங்கள் மூலதனத்தை போட்டுவிட்டு அந்த மூலதனத்தை மீண்டும் பெற முடியாமல் நட்டப்பட்ட மக்களை குறிவைத்து வட்டிக்கு அதிக வட்டிக்கு கடன்களை கொடுத்து பிறகு அவர்களின் காணிகளை வீடுகளை பறித்ததாகவும் பெண்கள் அதாவது பெண்களை தலைமைத்துவமாக கொண்ட பெண்களிடம் பாலியல் லஞ்சம் பெற்றதாகவும் இந்த வாரம் வெளிவந்த கொழும்பு ஊடகம் ஒரு நீண்ட கட்டுரையை வெளியிட்டிருக்கின்றது. அதில் ஒரு சுருக்கமாக ஒன்றை போட்டிருக்கிறார்கள். ஒருவருக்கு 2 லட்சம் ரூபாய் கடனாக கொடுத்து விட்டு அவர் வட்டி மட்டும் 32 லட்சம் ரூபாய் கட்டியிருக்கிறார். ஆனால் இன்னும் முதல் கட்ட முடியாமல் இருக்கிறது. அதாவது 2 லட்சம் தான் கொடுத்தது, ஆனால் அவர் கட்டிய வட்டி 32 லட்சம். ஆனால் இன்னும் அந்த 2 லட்சத்தை கொடுக்க முடியாது என்பதால் வீட்டு பத்திரத்தை வாங்கியதாகவும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இது தொடர்பாக அந்த உள்ளூர் அரசாங்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற தோரணையில் ஒரு கூட்டம் நடைபெற்றிருக்கின்றது கடந்த வாரம். நான் இதை கூறுகிறேன் என்று சொன்னால், இந்த இவ்வாறான நிலைக்கு அந்த தமிழ் மக்களை கொண்டு சென்றது இந்த அரசாங்கமும் அரசாங்கத்தின் நடவடிக்கையிலும் தான். அதாவது அந்த மக்களிட வளமான விவசாய நிலங்களை அபகரிப்பது, அந்த மக்களிட மீன்பிடித்துறையை பாதிப்பை சரி செய்ய முடியாமல் நிற்பது, அந்த மக்களிட மேய்ச்சல் தரைகளை அபகரிப்பது என்று சொல்லி அதாவது அவர்கள் கடனை வாங்கி போட்டாலும் அந்த கடனை அவர்கள் அடைத்திருப்பார்கள் அதில் வருகின்ற லாபங்களை கொண்டு அல்லது அதில் இருந்து வருகின்ற வருமானங்களை கொண்டு. ஆனால் அதில் வருமானமே வராத அளவுக்கு செய்தால் அந்த மக்களின் நிலைமை அப்படியாகத்தான் இருக்கும். காணி பிரச்சனை தொடர்பாக மக்களுடைய நிலைமைகள் தொடர்பாக நீங்கள் கூறும்பொழுது இன்னும் ஒரு சமீபத்தில் வந்த செய்தி என்னவென்றால் சனத்தொகை கணிப்பீடு இடம்பெற்றிருக்கின்றது. இந்த கணிப்பீடு தொடர்பாக கூறுவீர்களா, என்ன நிலைமை என்றதை? இலங்கையின் 2012ஆம் ஆண்டு ஏற்பட்ட சனத்தொகை கணிப்பீட்டுக்கு பிறகு இப்ப இந்த ஆண்டு சனத்தொகை கணிப்பீடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதில் மொத்த சனத்தொகை 2012ஆம் ஆண்டு 20.4 மில்லியனாக இருந்தது. இப்போது 21.8 மில்லியன். அதாவது பெரிய வளர்ச்சி இல்லை, ஒரு 0.5% தான் மொத்த சனத்தொகை வளர்ந்திருக்கின்றது. இனங்களை அடிப்படையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் சிங்களவர்கள தொகை 74.9 வீதமாக 2012ஆம் ஆண்டு இருந்தது. அது 74.1 வீதமாக குறைந்திருக்கின்றது. அதாவது 0.8% சிங்களவர்கள் குறைந்திருக்கிறார்கள். தமிழர்கள எண்ணிக்கை 11.1 வீதமாக இருந்தது, 12.3 வீதமாக கூடியிருக்கிறது. தமிழர்கள விகிதாசாரம் கூடியிருக்கிறது. அதிகம் கூடியது முஸ்லிம் மக்கள். கிட்டத்தட்ட 9.3 வீதமாக இருந்தவர்கள் 10.5 வீதமாக உயர்ந்திருக்கிறார்கள். ஆனால் இதில் அதிகம் பாதிக்கப்பட்டவர்கள் யார் என்று சொன்னால் மலையக மக்கள். கிட்டத்தட்ட 4.1 வீதமாக இருந்தவர்கள் இப்போது 2.8 வீதமாக மாறி இருக்கிறார்கள். அது எல்லா பத்திரிகைகளும் அதைத்தான் தலைப்பாக போட்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் 2012ஆம் ஆண்டு 8,39,000 பேர் இருந்த மலையக மக்கள் இப்போது 6 லட்சம் பேர் தான் இருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். ஒன்று இதில் அவர்கள் பிள்ளைகளை பெறுவது இந்த விகிதம் குறைந்திருக்கலாம். முன்னைய காலங்களைப் போல அதிக பிள்ளைகள் இல்லாமல் 1 பிள்ளை 2 பிள்ளைகளாக இருக்கலாம். இரண்டாவது, அவர்கள் தொழில் தேடி வெவ்வேறு இடங்களுக்கு இடம்பெயர்ந்திருக்கலாம் என்ற ஒரு கருத்தும் இருக்கின்றது. அதே நேரம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா பல இடங்கள் இப்ப மன்னார் அம்பாறை மாவட்டங்களில் சிங்களவர்களின் எண்ணிக்கை 1.8 வீதமாக குறைந்திருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் மன்னார்ல தமிழர்களின் எண்ணிக்கை 7.7 வீதம் வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியாகத்தான் பார்க்கலாம். சமயங்களை பொறுத்தவரையில் பௌத்த சமயம் 70.1 வீதமாக இருந்தது, 69.8 வீதமாக குறைஞ்சிருக்கின்றது. முஸ்லிம் முஸ்லிம் சமயம் இஸ்லாம் 9.7 10.7க்கு 1 வீதம் அதுதான் கடுமையாக அதிகரித்திருக்கின்றது. கத்தோலிக்கர்களின் மதமும் 6.2 5.6க்கு வீழ்ந்திருக்கின்றது. இந்து மதம் 12.6 என்று அது மாறவில்லை என்று கூறப்படுகின்றது. அடுத்த பிரச்சனை என்னவென்று சொன்னால் அங்குள்ள மக்களின் வயதானவர்களின் விகிதம் இலங்கையில் அதிகரித்து செல்வதாக கூறப்படுகின்றது.
இந்த 2012ஆம் ஆண்டு பார்த்தீர்கள் சொன்னால் 7.9% இருந்த 65 வயதுக்கு மேற்பட்டவர்கள எண்ணிக்கை 2012ஆம் ஆண்டு 7.9% இருந்தது. இப்போது 12.6% உயர்ந்திருக்கின்றது. ஆனால் அதே சமயம் வயது குறைந்தவர்கள், அதாவது 15 வயதுக்கு குறைந்த சிறுவர்கள் எண்ணிக்கை முன்னர் 25% இருந்தது 2012ஆம் ஆண்டு. ஆனால் இப்போது அது 20% வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது. அதாவது கணிசமான வீழ்ச்சி. அதே சமயம் வேலை செய்பவர்கள் எண்ணிக்கை பெருமளவில் மாறவில்லை. கிட்டத்தட்ட 66.9 66.7 ஒரு சிறிய அளவு வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது என்றுதான் கூறப்படுகின்றது. அப்ப இதில் பார்க்கலாம் என்று சொன்னால், இப்ப வயதானவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பது, சிறுவர்களின் எண்ணிக்கை இந்த வீழ்ச்சி அடைவது, அது இலங்கையின் எதிர்காலத்துல அவர்களின் வேலை வாய்ப்புகள் தொடர்பான அல்லது ஒர்க்கிங் போர்ஸை குறைக்கலாம் என்ற ஒரு பிரச்சனையும் இருக்கின்றது. பெரும் சிங்களவர்களுடைய எண்ணிக்கை வீழ்ச்சி அடைந்தது, தமிழர்களுடைய இப்ப சிங்களவர்களுடைய எண்ணிக்கை வீழ்ச்சி அடைந்தது கூடுதலாக சிங்களவர்களுடைய வாழ்க்கை முறையில் ஏற்பட்ட மாற்றம், மற்றது இந்த பொருளாதார நெருக்கடிகளால் அவர்கள் வெவ்வேறு நாடுகளுக்கு இடம்பெயர்வது போன்ற விடயங்களாக இருக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக இலங்கையின் சனத்தொகை கிட்டத்தட்ட ஒரு 0.5% தான் வளர்ந்திருக்கின்றபடியால் அந்த மக்களுடைய வளர்ச்சி அதாவது சனத்தொகை பெருக்கம் கிட்டத்தட்ட ஒரு குறைவான வேகத்தில் தான் செல்வதாக பார்க்கப்படுகின்றது. உங்களுக்கு தெரியும், வடக்கு பகுதியில் கூட பெருமளவான பாடசாலைகள் மூடப்படுகின்றன. அப்ப ஏன் இது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் பிறகுதான் அதை யோசித்து பார்த்தால் என்னென்னு சொன்னால், முன்னைய காலங்களில் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு கிட்டத்தட்ட சராசரி 6-7 பிள்ளைகள் இருப்பார்கள். சில இடங்களில் 9-10 பிள்ளைகளும் இருந்தார்கள். ஆனால் இப்போது எல்லோரிடமும் ஒரு பிள்ளை அல்லது 2 பிள்ளைகளாகத்தான் இருக்கின்றது. அப்ப அது எனவேதான் இப்ப எங்கள் ஊரில் கூட முன்னர் இருந்த பாடசாலைகளில் 400 பிள்ளைகள் படித்தார்கள் நாங்கள் படித்த காலத்தில். இப்போது 60 பேர் தான் இருக்கிறார்கள். என்ன விட அவ்வளவு தூரத்துக்கு வீழ்ச்சி அடைந்து கொண்டு சென்றிருக்கின்றது. இப்ப மாவட்ட ரீதியாகவும் அவர்கள் போட்டிருக்கிறார்கள், ஒவ்வொரு மாவட்டங்களில் எவ்வளவு தூரத்துக்கு இந்த சனத்தொகையில் இந்த இடம்பெயர்வுகள் மாற்றங்கள், இப்ப கொழும்புக்கு இவ்வளவு பேர் இடம்பெயர்ந்திருக்கிறார்கள் என்று அதெல்லாம் நீண்ட ஒரு ஆய்வாக அது வெளிவந்திருக்கின்றது. ஆனால் அதன் சுருக்கமாக நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இப்ப சிங்களவர்கள், தமிழர்கள், முஸ்லீம்களை பொறுத்தவரையில் இதில் சிங்களவர்களுடையும் மலேக மக்களுடையும் வீதம் குறைந்திருக்கின்றது, முஸ்லீம்களின் தமிழ் மக்களுடைய விகிதம் அதிகரித்திருக்கு. இந்த விதாசாரத்தை நீங்கள் கூறும் பொழுது, சனத்தொகை தொடர்பான கணிப்பீடை கூறும் பொழுது, இதனால் என்ன விளைவு தமிழர் தரப்பை பொறுத்த மாட்டேன்? உண்மையில் தமிழர் தரப்பை பொறுத்தவரையில் விளைவு என்று சொன்னால், இப்ப ஒட்டுமொத்தமாக இந்த சனத்தொகை இந்த மாற்றம் ஒட்டுமொத்தமாக பெரிய வளர்ச்சி அடையவில்லை. தமிழ் மக்களிட விகிதாசாரம் சிறிதளவு கூடியிருக்கின்றது. ஆனால் இருந்தாலும் என்ன பிரச்சனை என்னவென்று சொன்னால், 74% சிங்களவர்களுக்கு 12% தான் நாங்கள் தமிழ் மக்கள் இருக்கின்றோம். எனவே இலகுவாக தமிழ் மக்களின் காணிகளையோ அல்லது தமிழ் மக்களின் விகிதாசாரத்தையோ அந்தந்த மாவட்டங்கள், இப்ப வடக்கு கிழக்கை அவர்கள் என்னென்று போடுகிறார்கள் என்று சொன்னால், வடக்கில் கிட்டத்தட்ட 70% மேற்பட்டவர்கள் வடக்கு கிழக்கில் தமிழர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி. ஆனால் அதை மாற்றுவதற்கான முயற்சிகளை தடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. என்னென்று சொன்னால், இப்ப இந்த ஒரு அதிகாரமும் மற்ற நிலை, இப்ப காணி அதிகாரமோ, காவல்துறை அதிகாரமோ, நிதி முகாமைத்துவ அதிகாரமோ, இந்த அதிகாரங்கள் அற்ற நிலையாக இருக்கிற நேரத்தில் இந்த விகிதாசாரம் இலகுவாக மாற்றப்பட்டு விடலாம். இது இந்த மக்கள் தொகையை பொறுத்தவரையில் ஒரு சிறிய அதிகரிப்பாகத்தான் இருக்கிறது. தமிழ் மக்களை பொறுத்தவரையில் இப்ப சிங்கள மக்களிட வாழ்க்கை முறை மாறி இருந்தாலும், அவர்களும் ஒரு பிள்ளை 2 பிள்ளைகள் என்ற நிலைக்கு மாறினாலும் தமிழர்களிடையும் அதே நிலைமையாகத்தான் இருக்க போகிறது. ஆனால் முஸ்லிம்கள நிலைமை மிக வேகமாக வளர்ந்து கொண்டு வருகின்றது. முஸ்லிம்கள் இப்போது வடபகுதியில் கூட அவர்கள் பெருமளவில் குடியேறி இருக்கிறார்கள். அங்குள்ள காணிகளை வாங்குகிறார்கள், அங்குள்ள வர்த்தகங்களை விஸ்தரித்து கொண்டு வருகிறார்கள். என்னும் போது நீங்கள் கூறியது போல இந்த சனத்தொகை விகிதம் தமிழர்களோட விகிதம் அதிகரித்திருந்தாலும், தமிழர்களிடம் அதிகாரமோ தமது இறமையை தக்க வைப்பதற்கான
ஒரு பலமோ அற்ற நிலையில் தமிழர்கள் இன்னும் என்னென்று சொல்வது ஒரு அழிவை எதிர்கொண்டு நிற்கின்ற ஒரு நிலையில் தான் இருக்கிறார். அந்த நிலை மாற்றத்தை தமிழர்கள்லாம் ஏற்படுத்தலாம். எனவே அவர்கள் சிந்தித்து செயல்படுவார்கள் என்று நம்பிக்கொண்டு இனி நாங்கள் தெற்கிலங்கையில் உள்ள அரசியல் நிலைமைகளை பார்ப்போம். சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இந்தியாவுக்கு பயணம் மேற்கொண்டிருப்பதாக செய்திகள் வருகின்றது. என்ன காரணத்துக்காக சஜித் பிரேமதாஸ் அவர்கள் பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார்? இந்தியாவில் ஒரு விழாவில் கலந்து கொள்வதற்காக அவர் அங்கு சென்றிருக்கின்றார். இந்த 21ஆம் தேதி தென்னிலங்கையில் இந்த எதிர்கட்சிகள் அனைத்தும் இணைந்து ஒரு போராட்டம் ஒன்று அரசுக்கு எதிரான, அதாவது இது அரசுக்கு எதிரானது என்று சொன்னால் அரசு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்பதை சுட்டிக்காட்டுவதற்கான ஒரு போராட்டம். அது ஒரு இழுபறி நிலையாகத்தான் இருக்கின்றது. அந்த போராட்டத்தில் சஜித் பிரேம் கடந்த வாரம் அந்த போராட்டத்துக்கான ஏற்பாடு தொடர்பாக இடம்பெற்ற கூட்டத்தில் தொடரில் சஜித் பிரேமதாசாவின் கட்சியினர் பங்கு பெற்றவில்லை என்று சொல்லியும், எனவே இந்த போராட்டம் ஒரு மிகப்பெரிய அளவில் முன்னெடுக்கப்படாமல் போகலாம் என்றும் கூறப்பட்டிருந்தது. இன்னொரு ஊடகம் கூறியிருந்தது சஜித் பிரேமதாசா ஒரு எதிர்கட்சியாக தொழிற்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைத்திருந்தது. இந்திய தூதுவரை பொறுத்தவரையில் அண்மையில் உங்களுக்கு தெரியும், இந்திய தூதுவர் கிழக்கு மாகாணத்துக்கு சென்றிருந்தார். அபிவிருத்தி நடவடிக்கைகள் தொடர்பாக பேசியிருந்தார். கிழக்கு மாகாண பல்கலைக்கழக மாணவர்களுக்கான புலமை பரிசுகளை வழங்கியிருந்தார் என்ற தொழில் இந்தியா ஒரு மிகவும் இலங்கையில் மிகவும் ஒரு ஆர்வமாக இருக்கின்றது. ஆர்வத்தை மீண்டும் காட்ட முற்பட்டு நிற்கின்றது. இந்த நிலையில் தான் அண்மையில் ஹரணி அவர்கள் போய் இந்தியாவுக்கு சென்று வந்திருந்தார். ஆனால் கருணை சீனாவுக்கு சென்ற பிற்பாடு இந்தியாவுக்கு சென்றதில் இந்தியாவுக்கு அதிக அது ஒரு விசனமாக இருந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. எனவேதான் கருணைக்கான கௌரவ டாக்டர் பட்டத்தையும் இறுதி நேரத்தில் அவர்கள் கொடுக்காமல் விட்டுவிட்டார்கள். இந்த நிலையில் சஜித் பிரேமதாசா அங்கு சென்றிருக்கின்றார். இந்தியாவை பொறுத்தவரையில் தற்போதைய அனுர அரசினருடனான இந்தியாவின் நெருக்கம் இன்னும் ஒரு சரியான நிலைக்கு வரவில்லை. இந்தியா எப்போதும் எட்டவே நின்று கொண்டு இருக்கின்றது. அதே சமயம் எதிர்கட்சிகளை இந்தியா பலப்படுத்துவதில் தீவிரமாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. சஜித் பிரேமதாசா அங்கு சென்ற சமயம் இந்திய நாடாளுமன்ற பேச்சாளரை சந்தித்திருந்தார். அந்த குழுவுடனான பேச்சுக்களை நடத்தியிருந்தார். அடுத்தது இந்தியாவின் வெளிவார அமைச்சர் ஜெய்சங்கரையும் சந்தித்திருக்கின்றார். அப்போது பல விடயங்கள் கலந்துரையாடப்பட்டதாகவும் பொருளாதார ஒத்துழைப்புகள் தொடர்பாக பேசப்பட்டதாகவும் தற்போதைய இலங்கையின் பொருளாதார நிலைமைகள் குறித்து ஆராயப்பட்டதாகவும், ஆனால் அதே சமயம் இந்திய மீனவர்கள் தொடர்பாகவும் அங்கு பேசப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. அதே நேரம் நீங்கள் பார்க்கலாம், தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஜெய்சங்கருக்கு மீண்டும் ஒரு கோரிக்கையை விடுத்திருக்கின்றார். இலங்கையில் இருக்கின்ற இந்திய மீனவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும், அவர்களின் படகுகள் விடுதலை செய்யப்பட வேண்டும், மீனவர்கள் அங்கு மீன்பிடிப்பதற்கான உத்தரவாதங்களை வழங்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். ஆனால் அந்த விவகாரம் சஜித் பிரேமதாசாவுடனும் கலந்துரையாடப்பட்டதாகத்தான் தெரிகின்றது. கருணியுடன் அது கலந்துரையாடப்பட்ட போதும் தென்னிலங்கை ஊடகங்களின் அடிப்படையில் இலங்கை அரசு அந்த மீன்பிடி விவகாரத்தை கைவிட்டு விட்டதாக, அதாவது தற்போது இலங்கை அரசு சீனாவுடன் மேற்கொள்கின்ற உடன்பாடுகளுக்கு இந்தியா பிரச்சனையை கொடுக்காமல் இருப்பதற்காக தமிழர்களின் இந்த பிரச்சனையை இந்தியாவுடன் தாரவாத்து விட்டதாகத்தான் கொழும்பு ஊடகம் ஒன்று தெரிவித்திருந்தது. ஏனென்றால் அதில் கருணியின் அந்த சந்திப்பின் போது பெருமளவில் அது முன்னிலைப்படுத்தப்படவில்லை என்று கூறியிருந்தது. இப்ப சஜித் பிரேமதாசாவின் இந்த பயணம் இந்த 21ஆம் தேதி இடம்பெறுகின்ற போராட்டத்தில் என்ன பாதிப்பை என்ன ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகின்றது? இப்ப இந்தியாவுக்கு சென்ற பிற்பாடு அவர் சென்ற முடிவை மாற்றுவாரா, அல்லது இந்த போராட்டத்தை வலிமைப்படுத்துவாரா, அல்லது முற்றாக ஒதுங்கிக் கொள்ள போகிறாரா என்பதை இன்னும் சில நாட்களில் நாங்கள் தெரியும். சஜித் பிரேமதாசாவுடைய இந்திய பயணம் தொடர்பாக நீங்கள் கூறும் பொழுது, இதே நேரத்தில் தெற்கிலங்கையில் சிங்கள எதிர்க்கட்சிகள் எல்லோருமாக சேர்ந்து பாரியொரு போராட்டத்தை நடத்துவதற்கான முயற்சி எடுக்கப்படுவதாக 21ஆம் தேதி நடைபெற இருக்கின்றது என்று கூறுகிறார்கள். அங்கிருக்கின்ற செய்திகளை கேட்கும் பொழுது எதிர்க்கட்சியில் இருப்பவர்களை நம்புவதற்கு தயாராக இல்லாத ஒரு நிலைமை இருக்கின்றது என்று கூறுகிறார்கள். ஆனால் எதிர்க்கட்சியினர் கூறுகிறார்கள் பாரியொரு போராட்டமாக இருக்கும், பொறுத்திருந்து பாருங்கள் எவ்வாறு இந்த போராட்டம் இருக்கப்போ என்று கூறுகிறார்கள். இந்த போராட்டம் தொடர்பாக நீங்கள் என்ன அவதானித்தீர்கள்?
உண்மையில் எதிர்க்கட்சிகள் இந்த தற்போதைய அரசுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுப்பதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இதனை தாங்கள் இந்த கூட்டிணைவை காட்ட முற்படுகிறார்கள். உங்களுக்கு தெரியும், அங்க இலங்கையில் வந்து எதிர்க்கட்சிகள் மீது ஏதோ ஒரு விதத்தில் மறைமுகமான அழுத்தங்களை இலங்கை அரசு போட்டுக்கொண்டுதான் இருக்கின்றது. போதைப் பொருட்களாக இருக்கலாம், அல்லது துப்பாக்கி கலாச்சாரமாக இருக்கலாம், அங்கு குறைந்த பாடாக இல்லை. இந்த வருடத்தின் முதல் 10 மாதங்களுக்குள்ளும் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட துப்பாக்கி சூடுகள் இடம்பெற்றிருக்கின்றன. 74 பேருக்கு மேல் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதில் வெலிகம பிரதேச செயலகத்தின் தலைவர் வசந்த விக்ரமசேகராவும் கொல்லப்பட்டிருந்தார். அதற்கு பிற்பாடு சஜித் பிரேமதாசா ஒன்றை கூறியிருந்தார், தங்கள் எதிர்க்கட்சிகள் எல்லோருக்கும் பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லி. இப்போது பெருமளவான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் துப்பாக்கிகளை கேட்டு வருவதாக கூறப்படுகிறது. தங்கள் சொந்த பாதுகாப்பு, அதாவது இலங்கை அரசின் பாதுகாப்பில் தங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்ற ஒரு நிலைமையை அங்கு தோற்றுவித்திருக்கிறார்கள். பெருமளவானவர்கள் ஆயுதங்களுக்கு விண்ணப்பித்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது. அது அங்கு இருக்கின்ற நிலைமையை மேலும் மோசமாக்கலாம். இந்த நிலைமைகளை கொண்டு வருவதற்காகத்தான் இந்த 21ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை மேற்கொள்ள முற்பட்டு நிற்கிறார்கள். அதற்கான கூட்டமும் கடந்த வாரம் இடம்பெற்றிருந்தது. ஆனால் சஜித் பிரேமதாசாவின் கட்சி அதில் பங்கு பெற்றவில்லை என்பது அங்கு ஒரு பெரிய பேசு பொருளாக இருந்தது. எனவே இந்த எதிர்க்கட்சிகளின் போராட்டம் வந்து பிசுபிசுத்து விடலாம் என்று கூறப்படுகின்றது. அரசு தரப்பும் அதனை தடுப்பதற்கான முழு முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றது. இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னு சொன்னால், பல ஊடகங்கள் இந்த போராட்டம் இப்போது தேவையா என்று கொழும்பில் இருந்து வருகின்ற சிங்கள ஆங்கில ஊடகங்கள் கேள்வி எழுப்பி இருக்கின்றன. ஏனென்று சொன்னால், பொருளாதார ரீதியாக நாங்கள் வீழ்ந்திருக்கின்ற நிலையில் இந்த போராட்டங்கள் உலகத்துக்கு ஒரு எதிர்மறையான செய்திகளை கொண்டு செல்லும் என்று சொல்லியும், தங்களுடைய FDI வந்து மிகவும் பலவீனமாக இருப்பதாகவும், சுற்றுலாத்துறை வந்து 2024ஆம் ஆண்டு 2.3 மில்லியனை எட்டும் என்று இவர்கள் எதிர்பார்த்தாலும் 2 மில்லியனை எட்டியதாகவும், இந்த ஆண்டு 3 மில்லியனை எட்டும் என்று பார்த்தால் அதுவும் குறைவாகத்தான் வரும் என்று சொல்லியும், ஆயிரக்கணக்கான திறமையானவர்கள் நாட்டை விட்டு வெளியேறி வருகிறார்கள் என்று சொல்லியும், இது இலங்கையின் முன்னேற்றம் அல்ல, நாங்கள் இப்போது ஒரு உயிர் வாழ்வதற்காக போராடி கொண்டிருக்கிறோம் என்ற தொனியில் அந்த கட்டுரைகள் பல வெளிவந்திருக்கின்றன. எனவே எதிர்க்கட்சிகள் இந்த போராட்டத்தை கைவிட்டு தற்போதைய அரசுக்கு கால அவகாசம் வழங்க வேண்டும் என்ற தொனியில் கூறப்பட்டிருக்கின்றது. என்னும்போது இப்ப நீங்க பார்த்தீர்கள் என்று சொன்னால், அரசும் இதற்கு எதிராக கடும் பிரயத்தனத்தை மேற்கொள்கின்றது. இந்த மாகாண சபை தேர்தல்களை நடத்தப் போவதாக அரசு தெரிவித்திருக்கின்ற இந்த நேரத்தில் அரசு வந்து இந்த போராட்டத்தை விரும்பவில்லை போலதான் தெரிகின்றது. ஏனென்று சொன்னால், இந்த தற்போதைய நிலையில் தங்களை அதாவது பொருளாதார ரீதியாக முன்னுக்கு வந்து கொண்டிருக்கின்றோம், பல விடயங்களை தீர்த்து இருக்கிறோம் என்ற தொனியில் இந்த மாகாண சபைகளை கைப்பற்றி விடுவதற்காக. உதாரணமா நீங்க பார்க்கலாம், மன்னார் மாவட்டத்தில் இடம்பெறுகின்ற இந்த காற்றாலை மின்சக்தியை கூட தாங்கள் இப்போது நிறுத்த முற்பட்டிருப்பதாக நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார்கள். இதுவும் வந்து நான் நினைக்கிறேன், இந்த மாகாண சபை தேர்தலில் மட்டும் தாங்கள் எல்லாவற்றையும் மக்களுக்காக செயற்படுவது போல காட்டுவதற்கான முயற்சியாகத்தான் பார்க்கலாம். உண்மையில் பொருளாதார ரீதியாக பார்த்தால் இந்த முடிவு சாத்தியமான இலங்கை அரசுக்கு சாதகமானதாக, இலங்கை மக்களுக்கு சாதகமாக மாறப்போவதில்லை. அரசியல் காரணங்களுக்காக அது மாறலாம். உதாரணமா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், இந்த காற்றாலை மின்சக்தியை பொறுத்தவரையில் சீனா முன்னணியில் நிற்கின்றது. கிட்டத்தட்ட 5,21,000 விண்ட் டர்பைன் அங்கு இருக்கின்றது. அதுக்கு அடுத்தது நிற்கிறது அமெரிக்கா, கிட்டத்தட்ட 1,53,000 விண்ட் டர்பைன். ஜெர்மனி நீங்க பார்க்கலாம், 73,000 விண்ட் டர்பைன். இந்தியா 49,000. ஏன் யூகேயில் கூட கிட்டத்தட்ட 31,000 விண்ட் டர்பைன் இருக்கின்றது. இப்ப இந்த நாடுகள் எல்லாம் இந்த எரிசக்தி, அதாவது மலிவாக கிடைக்கின்ற எரிசக்திக்கு மாறிக்கொண்டிருக்கும் போது இலங்கையில் அதனை தடுப்பது என்பதும் ஒரு அரசியலாகத்தான் பார்க்கலாம். நீங்கள் எதிர்க்கட்சி தொடர்பாக கூறும்பொழுது கூறினீர்கள், அரசுக்கு அழுத்தம் கொடுக்கும் ஒரு செயல்பாடாக எதிர்க்கட்சிகளுடைய இந்த போராட்டத்துக்கான முயற்சி என்று நீங்கள் கூறும்பொழுது, இன்னும் ஒரு விடயத்தை அங்கே தெற்கிலங்கையில் அதிகமாக பேசுவதை கேட்டிருக்கின்றனர். அதாவது சஜித் பிரேமதாசாவையும் ரணில் விக்ரமசிங்காவையும் ஒன்று சேர்ந்தால் மட்டுமே ஓரளவுக்கு, இப்போ நீங்கள் விரும்பியோ விரும்பாமலோ எங்களை பொறுத்த மட்டில், தமிழர்களை பொறுத்த மட்டில்
தெற்கிலங்கையில் சிங்கள மக்களை பொறுத்தமட்டில் அனுராவினுடைய நகர்வுகள் ஓரளவுக்கு அவர்களுக்கு திருப்தியாக இருக்கிறது. ஆனால் இவர்கள் இந்த முயற்சியை எடுப்பதை அவர்கள் முற்றுமுழுதாக எதிர்ப்பது போல் அங்குள்ளவர்கள் கூறுவதை அறியக்கூடியதாக இருக்கின்றது. என்ன காரணத்துக்காக சஜித்தையும் ரணிலையும் இணைத்து செயல்பட்டால் அதுதானா ஒரு வழி இருக்கிறது அனுரகுமார திசாநாயக்காவுடைய ஆட்சியை கவிழ்ப்பதற்கு, அல்லது அது சாத்தியமே இல்லை என்று நீங்கள் கூறுகிறீர்களா? என்று சொன்னால் எதிர்க்கட்சிகளும் ஒரு அறிவித்தலை விட்டிருக்கிறார்கள். முன்னாள் அரச தலைவர்கள் இதில் ஈடுபட மாட்டார்கள் இந்த போராட்டத்தில் என்று. அதாவது மஹிந்த ராஜபக்ஷ, மைத்ரிபால சிறிசேனா, கோத்தபாய ராஜபக்ஷ போன்றவர்கள். ஆனால் அதில் ரணில் விக்ரமசிங்காவும் அடக்கப்படத்தான் வேண்டும். சில சமயங்களில் அவர் ரணில் விக்ரமசிங்கா ஒரு தேர்தல் மூலம் வரவில்லை, இடைக்காலத்துக்களால் வந்தவர் என்பதால் அதை தவிர்க்கிறார்களோ தெரியவில்லை. பல விதத்திலும் எதிர்க்கட்சிகள் அந்த மக்களுக்கால் ஒதுக்கப்பட்டவர்களை தவிர்த்து ஒரு அழுத்தத்தை கொடுப்பதற்குத்தான் முயற்சி செய்கிறார்கள். நீங்கள் சொன்னது போலதான் அனுரா தலைமையிலான அரசுக்கு தென்னிலங்கையில் ஓரளவு மக்களின் ஆதரவு இருப்பதால் இந்த எதிர்க்கட்சிகளின் போராட்டத்தை அவர்கள் இப்ப நான் கூறியது போல இந்த நாட்டின் தற்போதைய பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு இடைஞ்சலாகவும் பார்க்கலாம். அப்ப இந்த பொருளாதார வீழ்ச்சிக்கு காரணமானவர்களை இதற்கு கொண்டு வந்தால் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட போகலாம் அல்லது ஆதரவு இல்லாமல் போகலாம் என்பதற்காகத்தான் சஜித் பிரேமதாசாவையும் ரணில் விக்ரமசிங்காவையும் இதற்குள் ஒருங்கிணைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள். என்னென்னு சொன்னால் ரணில் விக்ரமசிங்கா பொறுத்தவரையில் ரணில் விக்ரமசிங்கா கொண்டு வந்த திட்டங்கள் தான் தற்போதைய அரசின் நடவடிக்கையாக இருக்கின்றன. எந்த ஒரு திட்டத்தையும் அவர்கள் ஒதுக்கவில்லை. அந்த திட்டங்களின் அடிப்படையில் இப்ப IMF ஆக இருக்கலாம், சீனாவின் திட்டமாக இருக்கலாம், ஜப்பான் திட்டமாக இருக்கலாம், பலவற்றை இந்த அரசும் அதைத்தான் கொண்டு நகர்ந்துகின்றது. எனவே இதொரு பேலன்ஸ் பண்றதுக்கான ஒரு முயற்சி. இப்ப எதிர்கட்சிகளை பொறுத்தவரையில் ஏற்கனவே எதிர்கட்சிகளில் பலர் மக்களால் ஓரங்கட்டப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அது ஓரங்கட்டப்பட்டவர்களை வெட்டி அகற்றி விட்டு முதன்மையானவர்களை கொண்டு வருவதன் மூலம் இந்த அரசுக்கு நீங்கள் கூறியது போல இந்த அரசை கவிழ்ப்பதற்கான அல்லது இந்த அரசுக்கு எதிரான அடுத்த நகர்வுக்கான ஒரு முயற்சியாகத்தான் இந்த போராட்டத்தை பார்க்கலாம். நிறைவாக நீங்கள் கூறியிருந்தீர்கள் சற்று முன்னதாக மாகாண சபை தொடர்பாக தொட்டு சென்றீர்கள். மாகாண சபையினுடைய நிலைமை என்னவாறு இருக்கிறது? ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வர முடியாமல் இருப்பது போல் தெரிகின்றது. சிலர் கூறுகிறார்கள் சரியான தருணத்துக்காக காத்திருக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள். மாகாண சபை தேர்தல் தொடர்பாக அறிவித்தல் வெளிவரும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? இலங்கை அரசு இப்போதைய நிலையில் மாகாண சபை தேர்தலை நடத்துவதை தவிர்ப்பதற்குத்தான் முயற்சிகளை மேற்கொள்வதாக கூறப்படுகின்றது. புதிய அரசியல் யாப்பு வந்தால் அதை காரணமாக காட்டி இதனை இல்லாது செய்வதற்கு. ஏனென்றால் 13வது திருத்த சட்டத்துக்கும் மாகாண சபைக்கும் எதிரானதுதான் GDP. அப்ப தாங்களே அதற்கான எதிரானவர்களாக தங்களை காண்பித்து விட்டு அதனை நடத்துவது என்பது தங்கள் அரசியல் எதிர்காலத்துக்கு ஆபத்தாக முடியலாம் என்று யோசிக்கின்றது. அடுத்தது இந்த மாகாண சபைகள் மூலம் தமிழர்களுக்கு ஏதாவது அதிகாரம் கிடைத்து விட்டாலும் அது தங்களுக்கு ஒரு பிரச்சனையாக அது வரலாம் என்பதையும் யோசிக்கிறார்கள். இப்ப எல்லோரும் அதனைத்தான் சொல்கிறார்கள். அதாவது மஹிந்த ராஜபக்ஷ வந்தா சொல்லுவார், உங்களுக்கு அதிகாரம் தந்தால் தனக்கு JVP பிரச்சனையை கொடுக்கும். அனுரகுமார திசாநாயக்கா வந்தா சொல்லுவார், உங்களுக்கு ஏதாவது அதிகாரத்தில் வந்தால் எதிர்கட்சிகளுக்கு பலமாகி போய்விடும். எல்லோரும் ஒரு ஷார்ட்டாக அதனை கூறுகிறார்கள். அப்ப இந்த மாகாண சபை உண்மையில் மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என்பதில் மேற்குலக நாடுகளாக இருக்கலாம், மேற்குலக நாடுகள் கூடுதலாக நீங்கள் ஐக்கிய நாடுகள் சபையின் தீர்மானங்களில் கூட சில இடங்களில் அது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தமிழர்களை பொறுத்தவரையில் எந்த ஒரு அதிகாரமும் மற்றவராகத்தான் இருக்கிறார்கள். இந்த மாகாண சபை ஊடாக அது ஒரு தீர்வில்லை. எல்லோருக்கும் ஒன்றை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அது இலங்கையின் சட்டத்தில் இருக்கின்ற ஒரு ஜாப்பு. அந்த ஜாப்பில் தமிழர்களுக்கு ஒரு கொஞ்சம் அதிகாரம் இருந்தாலும் அதனை நிறைவேற்றக்கூடாது என்பதில் தமிழ் கட்சிகள் பல முனைப்பாக நிற்கின்றன. புலம்பெயர் அமைப்புகளும் சில முனைப்பாக நிற்கின்றன. அனுராவும் 13வது எதிர்த்து கொண்டு நிற்கிறார். தமிழ் கட்சிகளிலும் சிலர் 13 எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள், மாகாண சபையை எதிர்த்து கொண்டு நிற்கிறார்கள் என்னும் போது இந்த இருவரும் எந்த லைனில் இயங்குகிறார்கள் என்பதை தெளிவாக பார்க்கக்கூடிய. நான் கூறியது முன்னர் நாங்கள் பேசியது போல இந்த இன விகிதாசாரம் மாற்றமடைவதை தடுப்பதற்கு
அங்குள்ள மக்களின் வாழ்க்கையை, அதாவது உயிர் வாழ்வு நிலையை தக்க வைப்பதற்கு சில அதிகாரங்களை அந்த மக்களுக்கு தேவை. அதை தடுப்பதில் நிற்கிறவர்கள் இந்த மாகாண சபை தேர்தலில் முற்றுமுழுதாக ஓரங்கட்டப்பட வேண்டும். அது முக்கியமானது ஒன்று. ஆனால் நீங்கள் கேட்டது போல மாகாண சபை தேர்தல் நடக்குமா நடக்காதா என்பது இன்னும் முடிவாக. சுருக்கமாக இந்த மாகாண சபை தேர்தல் தொடர்பாக நீங்கள் இந்த அதிகாரம் தொடர்பாக கூறும் பொழுது இந்த 13 இருக்கின்ற காணி அதிகாரம், காவல்துறை அதிகாரம், இந்த 13 நீங்கள் ஏற்கனவே யாப்பில் இருக்கின்றது என்று நீங்கள் கூறுகின்ற நேரத்தில் 13ஐ நடைமுறைப்படுத்தி திருவதர்கள் பேசிவிட்டோம். இருந்தாலும் கூட அதை நடைமுறைப்படுத்தினால், மாகாண சபையினூடாக அதை நடைமுறைப்படுத்தினால் தமிழர்களுக்கு அதனால் ஏதாவது பாதிப்பு இருக்கிறதா? பாதிப்பு இல்லை. தமிழர்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை. அதனால் தமிழர்களுக்கு நன்மை வேண்டுமென்றால் ஏற்படலாம். இப்ப தமிழர்கள் அதை வைத்துக் கொண்டு மேலதிகமாக மேலே செல்லலாம். எனவேதான் இந்தியாவும் அதற்கு எதிர்ப்பாக நிற்கின்றது. இந்தியா 2017 ஆண்டு மாகாண சபையே கைவிட்டு விட்டது. இப்போது அனுரகுமார திசாநாயக்க காங்கிரஸ் என்ற போது 13வது கூட இந்தியா கைவிட்டு விட்டது. இந்தியா எதிராக நிற்கின்றது, ஜேவிபி எதிராக நிற்கின்றது, சிங்கள மக்கள் எதிராக நிற்கிறார்கள். இதில் தமிழர்களிலும் ஒரு பகுதியினர் எதிராக நிற்கிறார்கள். இன்றைக்கு போது நீங்கள் கூட்டி கழித்து பாருங்கள், இவர்கள் எல்லோரும் எந்த லைனில் நிற்கிறார்கள் என்று சொல்லி. அந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு கிராம சபையும் கிடைத்து விடக்கூடாது என்பதில் சிங்களவர்களை விட, இந்தியாவை விட இந்த ஒரு சில தமிழர்கள் மிகவும் தீவிரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் துணிச்சலாக முடிவெடுக்க வேண்டிய நேரம். இவர்களை எல்லாம் ஓரம் கட்டிவிட்டு அந்த மக்களுக்கு கிடைக்கின்ற அதிகாரங்களை பெற்றுக்கொண்டு அவர்கள் அங்காலே முன்னேற வேண்டும். அவர்களுடைய இலட்சியம் ஒருபோதும் அழியாது. இலட்சியம் அப்படியே, உங்கள் இறுதி இலக்கு என்னவோ அது அப்படியே தான் இருக்கு. இது அந்த மக்களுடைய வாழ்வாதாரம். இன்றைக்கு கடலிலோ அல்லது பௌத்த விகாரங்களை அமைப்ப இதையும் தடுக்க முடியாத ஒரு நிலையில் இருப்பதற்கு காரணம் இந்த அரசியல் அறிவீனமற்ற இந்த தமிழ் குழுக்களின் நடவடிக்கை தான். இதில் நாங்கள் சிங்களவர்களையோ இந்தியர்களையோ நாங்கள் இங்கு குற்றம் சாட்ட முடியாது. என்றால் முதல் குற்றவாளிகளாக இருப்பது நாம் தான். அதைத்தான் நான் அடிக்கடி கூறுவது. அதாவது இந்த ஒரு விடயத்தையே எம்மால் ஒரு முடிவுக்கு வர முடியாமல் இருக்கின்றது என்றால் எப்படி தீர்வு தொடர்பாக பேசப் போகிறார்கள், யார் பேசப் போகிறார்கள், எப்படி பேசப் போகிறார்கள், இவையெல்லாமே எதிர்த்தரப்புக்கு அது இலகுவாக இழுத்தடிப்பதற்கு, மறுப்பதற்கு வழியை வகுத்து கொடுப்பது போல்தான் எப்பொழுதுமே நான் உணர்ந்து கொள்வேன். தங்களால் இயன்றதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது எந்த விதத்திலும் ஒரு இனத்துக்காக, ஒட்டுமொத்த இனத்துக்காக ஒரு பெரிய ஒரு விதத்தில் அதை தாக்கத்தை ஏற்படுத்தப் போவதில்லை என்பதை எல்லாரும் கூறுவதை நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் தொடர்ந்தும் அவ்வாறான ஒரு விதத்தில் தான் இவர்களுடைய நடவடிக்கைகள் இருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம் ஏதாவது மாற்றம் பெறப்போகின்றதா இல்லையா என்ற. நன்றி அரசுகளை. இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து இலங்கை தீவில் உள்ள நிலைமைகளை உயிரோடி தமிழ் உறவுகளோடு பகிர்ந்து கொண்டமைக்காக உயிரோடி தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள், நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.